அன்பு நேயர்களே, அன்பு பற்றாளர்களே, தாமஸ் கவான் டஃபி அருட்பணியாளர் அவர்களின் நம்பிக்கை பற்றாளர்களே, ஏழைகளின் நம்பிக்கை நாயகனும் ஏழைகளின் கல்வி தந்தையும் மறைக்கல்வியின் பற்றாளரும் திருப்பலியில் இறை மக்களை இணைத்து பக்தியை பரப்பியவரும் பரோகர அன்பில் வெளிப்படையாகவே அருட்பணி தாமஸ் கவான் டஃபி அவர்கள் இறை ஊழியர் நிலைக்கு உயர்ந்திடவும் தொடர்ந்து அருளாளர் நிலைக்கு உயர்ந்திடவும் கடந்த 1 வருடங்களாக மேற்கொண்டு நாம் அந்த பயணங்களை நாம் திரும்பி பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய இந்த ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மாதத்திலும் அவருடைய காக நாம் ஜெபிக்கவும் அவரிடம் ஜெபிக்கவும் செய்கின்ற ஒரு வளர்ச்சி நிலையை இந்த நேரத்திலே நாம் திரும்பி பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையாக நான் பகிர்கின்றேன். அர்ப்பணி தந்தை அவர்கள் 1921 முதல் 41 வரை ஒரு வேத சாட்சியாக ஒரு வேலை சாட்சியாக இது 20 ஆண்டுகள் திண்டிவனத்திலே பயணித்து அவருடைய கல்லறை அங்கேயே உள்ளது. அதை இன்று வரை அந்த உள்விடுதி மாணவர்கள் அவருக்காக ஜெபிக்கவும் அங்கே அவரிடம் பயன்பெற்ற அத்தனை பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் சமுதாயத்திலே உயர்ந்தவர்களும் அவர் கல்லறையிலே சந்தித்து அவரிடம் வேண்டி பரிந்துரைத்தும் வளர்ந்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்று கூட அந்த கல்லறையும் அங்கே நினைவு தூண்களும் நம்முடைய திண்டிவனத்தின் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களால் புனரமைக்கப்பட்டு உள்ள ஒரு சூழ்நிலையும் நாம் அங்கே பார்க்கின்றோம். அயர்லாந்து தேசத்திலே பிறந்து தந்தை சார்லஸ் டஃபியினுடைய 72வது வயதில் 14 குழந்தையாக பிறந்து அங்கே அந்நிய வேத போதக குரு சபையிலே சேர்ந்து குருவாக வந்து 1911 புதுவைக்கு வந்து 1912 சேத்பட்டில் துணை பங்காக 1912 14 வரை வேடந்தாங்கலில் பங்கு தந்தையாக 1918 நிர்வாக டிஓஎஸ்னுடைய பள்ளி மேலராக அந்த முதல் பள்ளியை வேடந்தாங்கலில் 1916 தொடங்கி அதற்கு ஏறக்குறைய 160 பள்ளிகளை கிராமந்தோறும் சென்று தொடங்கி அதற்கு மேலாளராகவும் இருந்து பயணித்த நம் தந்தை அவர்கள் ஆகவே 1921 ஆசிரியர் பயிற்சி பள்ளியை தொடங்கி இப்படி மேல்நிலை பள்ளி, உள்விடுதி, மாடல் பள்ளி, கத்தோலிக்க நடுநிலையம் போன்ற நிலைகளை தல திருச்சபைக்கு அர்ப்பணித்து மிகப்பெரிய வேலை சாட்சியாக உருவாக்கிய தந்தை அவர்கள் இந்த திருச்சபையின் உயிர் மூச்சாக வளர்த்தெடுக்கப்பட்டவரை நாம் இந்த நேரத்தில் பார்க்கின்றோம். புனித வியாகுல அன்னை ஆலயம் குறைபட்டிருந்த நிலையில் அந்த ஆலயத்திற்காக அமெரிக்கா சென்று நன்கொடை பெற்று வியாகுல அன்னையினுடைய அற்புதங்கள் என்ன என்பதை தன் அன்றைய காலத்தினுடைய மோரல் ஆண்டவருடைய அனுமதி பெற்று அதை புத்தகமாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இந்த வியாகுல அன்னை ஆலயத்தை அமைத்த தந்தை அவர்கள் கல்வி முறையிலே பாடத்திட்டத்திலே 5 வகையான பத்திகளை ஆங்கில அரசுக்கு வழங்கி இன்றும் நடைமுறையில் இருக்கின்ற அந்த பாடத்திட்ட முறைகள் என்ன ஆச்சரியம்! அப்படியே மறைக்கல்வியுடைய பாடத்திட்டங்களுக்கும் பாடத்திட்டனுடைய செயல்முறைகளையும் சாரண இயக்கத்தினால் அந்த உலக மாணவருடைய ஒழுக்க நிலை வருவதற்கான சாரண இயக்கங்களையும் ஒரு சமயத்திலே ஏற்காட்டிலே இந்த பெண்களுக்கான சாரண இயக்கம் தொடர்ந்ததற்கு 2 மைல் தூரம் நடந்தே சென்றிருக்கின்றார் வண்டியினுடைய ரிப்பேர் காரணமாக. இப்படி எதுக்கெடுத்தாலும் முன்னேற்பாடான ஒரு அலாயப்பிரியான அன்போடு பரோகர அன்போடு அந்த தந்தையினுடைய பயணத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். அது மட்டுமல்ல, ஓப் என்ற ஒரு பத்திரிகையின் மூலம் அதை அமெரிக்காவிலே நிறுவி இந்த தன்னுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் இந்த பணிகளையும் அதிலே வெளியிட்டு ஆணித்தரமான ஒரு உண்மை விசுவாசத்தை பரோகர அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிற சூழ்நிலையை நாம் அறிந்தோம். ஆகவே இவர் காலத்தில் இருக்கின்ற ஆசிரியர்கள் பதிவு செய்கின்ற பொழுது இன்று வரை நான் ஓய்வு பெற்ற வரை என்னுடைய பணி காலத்தில் 20,000 ஆசிரியர்களை தந்தையினுடைய வழிகாட்டத்திலே ஒடுக்க நெறியிலே வளர்த்திருக்கிறேன் என்று ஒரு ஆசிரியர் சாட்சி சொல்லுகிறார் என்றால் எத்தனை ஆசிரியர்கள் இப்படி எத்தனை மாணவர்களை உருவாக்கிறார் என்றால் என்று நாம் கணக்கிட்டு பார்க்க முடிகிறதா? ஆகவே கடந்த 1 வருடமாக இந்த டிஜியினுடைய தந்தையினுடைய நம்பிக்கை பற்றாளர்களுக்கு அவருடைய செய்திகளை உள்வாங்கி நாம் வழங்கினோம். அடுத்த 100வது நாளில் அவருடைய சந்திப்பினுடைய பதிவுகளாக யூடியூப் உருவாக்கி ஏறக்குறைய 250 பதிவுகளை நாம் தருவு செய்திருக்கின்றோம். இது மட்டுமல்லவா, நம்முடைய பேராயர் அவர்களிடம் நம்முடைய திண்டிவனத்தினுடைய
மேல்நிலைப்பள்ளி தாளர் அவர்கள் திருவாளர் அருட்பணி ஜான் போஸ்கோ அவர்கள் ஒரு ஜபம் உருவாக்கி கேட்டகிஸ்ட் சென்டரில் இருக்கின்ற அருட்பணியாளர்களோடு இணைந்து ஒரு ஜப அட்டையை உருவாக்கி அவருக்காக பேராயரிடம் வழங்கி அதை ஒப்புதல் வழங்கி நமக்கு கொடுத்தார்கள். அந்த ஏறக்குறைய எல்லா கிராமங்களிலும் சென்று அதை அவருடைய ஜபத்துக்காக அவரிடம் மன்றாடுகின்ற ஒரு செயலை ஏற்படுத்தியது இந்த தந்தை டிஜியினுடைய ஜபக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது அங்கத்தினர்கள். அது மட்டுமல்ல, தந்தை அவர்கள் ஒரு சுற்றுமடல் இந்த ஜபக்குழுவின் சார்பாக தந்தையோடு நம் இறை வேண்டுதலோடு இணைகிறோம் என்பதை ஒரு சுற்றுமடலாக அனைத்து பங்குதாரங்களுக்கும் அவருடைய புத்தகத்தையும் அவருடைய காலாண்ட நாள்காட்டையும் இந்த ஜபாட்டையும் நாம் பயணித்து தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய முன்னாள் மாணவரும் யுஎஸ்ஏ படைகின்ற அருட்பணி ஃபாதர் தந்தை பெஞ்சமின் அவர்கள் அந்த வெப்சைட்டை உருவாக்கி இன்றி வரலாற்று பதிவுகள் எல்லாம் அதிலே பதிவு செய்திருக்கின்றோம். ஆக டிஜியினுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு 23ஆம் தேதியும் டிசம்பரில் 23ஆம் தேதி புத்தக வெளியீட்டு விழா, அடுத்த மாதம் நம்முடைய பேராயர் முன்னாள் ஏஎம் சின்னப்பா அவர்களால் ஒரு பாடல் ஏற்றப்பட்டு அதை அந்த வெளியிட்டோம். அவருடைய திண்டுவனை பேராலயத்திலிருந்து அதை அவர்களுக்கு காணிக்கையாக அதை அர்ப்பணித்து அவருக்காக வேண்டி கல்லறைகளுக்கு அந்த திருப்பயணம் வந்தோம். அடுத்தது வேலந்தாங்கலிலும் நங்காத்தூரிலும் நம்மளுடைய சத்தியமங்கலத்தில் அந்த நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடி நம்முடைய ஆசிரியர்கள் அவருடைய பாடுகளை படைப்பாற்றலாக சேவியர் அவர்களும் சரி மற்றும் திருவண்ணாமலை சார்ந்த ஆசிரியரும் சரி அதை ராகத்தோடு பாட அவருக்காக காணிக்கை செய்த ஒரு நிகழ்வுகளும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய பிறந்த நாளில் 30 பங்குகளில் ஒன்றாக இணைந்து 3 பேர் இணைந்து அவருக்காக திருப்பலி ஒப்புக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் செய்திருக்கின்றோம். இதற்கு முன்னோடியாக நம்மளுடைய பேராயர் முன்னாள் பேராயர் ஏம் சின்னப்பானக அவர்கள் புதுவையிலே இருக்கின்ற அந்த இறுதி ஆண்டவருடைய பசிலிக்காவிலே அவருக்காக பூசை ஒப்பு கொடுத்து அவருடைய இந்த புனிதம் நிலை பெறுவதற்கான நிகழ்வை தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்வாக இன்று ஒவ்வொரு 23ஆம் தேதியும் இந்த 3 பேர் இணைந்து அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற அவருக்காக வேண்டிடவும் அவருக்கிடம் நாம் வேண்டிடவும் என்ற ஒரு மன்றாட்டை தொடங்கி இருக்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 12ஆம் தேதி கணக்குப்பத்திலே அந்த பங்கிலே சார்ந்த 40 அருட்சகோதரர்கள் அருட்படியாளர்கள் 35 அருட்சகோதரிகள் உருவாக்கின்ற தினத்தை நிலையை அந்த கிராமத்தில் முன்னெடுத்து அங்கிருக்கிற ஃபாதர் எட்மண்ட் அவர்களால் அவருக்கான ஒரு நன்றியாக அந்த இடத்திலே செய்ய இருக்கின்றோம். வருகின்ற 26ஆம் தேதி சேட்பட்டிலே அவர் முதல் துணை பங்கு குருவாக இருந்த அந்த தினத்தை நினைவூட்டி இன்று ஒரு பேராலயமாக இந்த சேட்பட்டு ஒரு புனித இடமாக மாறி இருக்கிறது என்றால் அவருடைய முதல் பணி தொடங்கி அந்த இடத்தை நினைவுகூர்ந்து அங்கே 26ஆம் தேதி 3 மறைமாநிலத்தின் சார்பாகவும் அங்கே நாங்கள் அந்த சிறப்பு நிகழ்வை இந்த ஜபக்குழுவால் நடத்த இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வுகள் நம்முடைய 306 ஆசிரியர்கள் இருக்கின்ற 106 பள்ளிகள் இருக்கின்ற இந்த டிஓஎஸ் பள்ளியினுடைய மேலாளராக இருக்கின்ற அருள்நாதன் அவர்கள் அந்த ஆசிரியருடைய தியானத்தின் போது அந்த ஜப அட்டையை கொடுத்து புத்தகம் காலாண்டுகளை வழங்கி இந்த தந்தையினுடைய பயணத்தோடு ஒருங்கிணைந்து ஜெபிக்கவும் அந்த மாணவர்களோடு வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்கவும் அந்த கூட்டு திருப்பலி வைப்பதற்கான முன்னேற்பாடுகளை இது செய்து தொடங்கி இருக்கின்றார். நம்முடைய முன்னாள் மேலாளர் அவர்கள் அருள் புஷ்பம் அவர்கள் இந்த சிறிய பள்ளிகள் 106 பள்ளியினுடைய வரலாறுகளை தொடக்கம் முதல் இன்று வரை வளர்ந்துள்ள நிலைகளை புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய தந்தை அவர்களை ஆய்வு பணி செய்து PhD படியாக நம்ம சென்னை லோயலா காலேஜ் சகோதரர்கள் MD DM செல்வராஜ் அவர்கள், மேரி ஜான் என்பவர் அவர்களும், நம்முடைய சித்தானங்கூர் பள்ளியில் இருக்கின்ற பள்ளி முதல்வர் ஜான் பீட்டர் அவர்களும் இப்படி MPhil PhD முடித்திருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கின்ற தந்தை அவர்கள் தர்மராஜ் தந்தை அவர்களும் இந்த MPhD பண்ணியிருக்கின்றார். இப்படி பல பேர் ஆய்வுகள் பண்ணி ஒரு 8 பேர் ஆய்வறிக்கையாக சமைத்திருக்கின்றார்கள். அதனுடைய நகல்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். தந்தையினுடைய டஃபினுடைய பேரை வீட்டிற்கும் வாகனத்திற்கும் தன் பிள்ளைகளுக்கும் பேரப்பள்ளிக்கும் வைத்திருக்கிறவர்கள் 25 பேர். இப்படி தந்தையினுடைய பற்றாளர்கள் இணைந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம். ஆகவே உலகப் போரின் போது கொடிய நோயால் அவதிப்படுகின்ற போது கேளும் தாய்மறி பாடலை பாடி
அந்த மக்களை அந்த நோயிலிருந்து விடுவித்ததுக்கு சாட்சியாக இன்று தெளிப்பங்கிலே ஃபாதர் ஆரோக்கியராஜ் இருக்கின்ற பொழுது 5 மணிக்கு அந்த பாடலை பாடி வேண்டிக் கொண்டதனால் அந்த 3 ஆண்டுகள் அந்த கொரோனாவில் மரணம் சாதாரண மரணம் கூட இல்லை என்ற ஒரு வரலாற்று பதிவு அங்கு ஆகியிருக்கின்றது. ஆகவே இந்த டிஜியினுடைய ஜெபிக்கின்ற ஒரு சூழ்நிலை சத்தியமங்கலத்தும் சரி, வருகின்ற அடுத்த நிலைகளிலும் இதை வளர்ந்து கொண்டு அவருடைய ஆற்றலை, அவருடைய பற்றாளர்கள் நம்பிக்கையின் பற்றாளராக இப்ப மாறி இருக்கின்றார்கள். இடங்களிலே பார்க்கின்ற பொழுது இந்த செய்யூர் செய்தியும் சத்தியமங்கலம் சரி அல்லது அந்த பௌத்தத்திலும் ஆசிரியர்கள் தந்தையிடம் ஒண்டியிட்டு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பற்றாளராக இருக்கிற எங்கள் தந்தையினுடைய வாழ்வாள் நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் என்று அவருக்காக வேண்டிக் கொண்டு வருகிறார்கள். குடும்பத்தோடு வேண்டிக் கொண்டு வருகிறார். இன்னும் ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டுமா, நெல்லித்தோப்பில் இருக்கிற கல்லறையிலே ஏந்திராஜ் என்கின்றவர் தன்னுடைய டஃபின் வாழ்வின் வள்ளல் எனக்கு என்ற ஒரு முத்திரையை தன் கல்லறையிலே பதிக்க செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கல்லறையும் இருக்கிறது. ஆகவே முன்னேற்பாடான இந்த விஷயங்களை நாம் இந்த ஜபக்குழுவாலும் ஒருங்கிணைந்து ஜபத்தாலும் திருப்பலியாலும் நாம் ஒருங்கிணைத்து சென்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். குறிப்பாக நம்முடைய சிஸ்டர் சுசீலா கொட்சக சபை சகோதரி அவர்கள் இந்த திண்டிவனத்திலே பணி செய்கின்ற போது 100ஆண்டு விழா வெளியிடுகின்ற புத்தகத்தினுடைய உருவாக்கத்திலே இருந்திருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த பணி செய்கின்ற கடக்கோப்பம் சாகின்ற கேடி அந்தோணிசாமி அவர்கள் இந்த பயணத்திலே தொடர் பயணிகளாக இருக்கின்றார்கள். அதேபோல வேளந்தாங்கல் அக்சிலி பெலிஸ் ஆகிய நான் அந்த கபிரியல் ஆசிரியர் அவரோடு பயணித்துடைய பேரன் 39 ஆண்டுகள் அவருடைய சிந்தனையின் வளர்ச்சியிலே நான் வளர்ந்ததனுடைய நிலையிலே இந்த நிலையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அது செய்யூரில் இருக்கிற ஜெயராஜ் சனிசிலாஸ் போன்றோரும், இங்கே கக்கனூரில் இருக்கிற சபரிமுத்து, கல்லூரியில் இருக்கிற சனிசிலாஸ், இப்படிப்பட்ட அன்பர்கள் அந்த ஓய்வு பெற்ற நிலையிலும் இந்த பற்றாளராக இணைந்து கொண்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விதத்திலே ஆய்ந்து பெறுகின்ற போது வேளந்தாங்கல் பங்கிலே முதல் பள்ளியை தொடங்குகின்ற போது என்ன ஒரு மாற்றம் இதுல வந்திருக்கிறது ஆய்ந்து அறிந்த போது, ஒரு கிராமத்தில் இருந்துதான் ஒரு மாவட்டத்தில் முதன்மை கல்வி அலுவலர், ஒரு மாவட்ட கல்வியர், வட்டார கல்வியர் 3 பேர் இந்த உருவாகி கல்வித்துறையை நோக்கத்தையே பயன்படுத்துகிறார் என்று பார்க்கின்ற போது அந்த பள்ளி முதல் பள்ளி துவங்கப்பட்டதனால் அந்த பலனை அறியும். அதிலும் குறிப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மண்ணின் மைந்தனாக இருக்கின்ற ஃபாதர் சம்பத்குமார் அவர்கள் அவர் பேராசிரியராக பல்கலைக்கழகத்திலும், அந்தோன்ராஜ் என்பவர் சலேச்சின் அதிபராகவும் அங்கே திருப்பத்தூருடைய கல்லூரியுடைய பேராசிரியராகவும், ஜான் பீட்டர் என்பவர் சேசு சபையில் இருக்கின்ற ஒரு கல்லூரி முதல்வராகவும் பணி செய்துகின்ற நிலையிலும், அது சி சகாராஜ் என்ற அருட்பணியாளர் கடலூர் பள்ளியிலே சென்ட் சூசிபர் பள்ளியிலே பள்ளி முதல்வராகவும் உயர்நிலை மேல்நிலை பள்ளியின் முதல்வராகவும் இருந்த ஒரு நிலையை பார்க்கின்ற போது இந்த 4 குருக்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அதனுடைய விருட்சகம் தந்தையால் உருவாக்கப்பட்டுவதை இந்த நேரத்தில் சான்றாக பார்க்கின்றோம். ஆகவே இந்த தினத்திலே தந்தையினுடைய பற்றாளர்கள் கூடி இப்ப திருப்பலி ஒப்பு கொடுப்பதிலும் ஜப குழுவதிலும் அந்த பற்றாளர் இருக்கின்ற அந்த ஊர்களிலே பயணித்து தந்தைக்காக ஜெபிக்கவும் அவரிடம் ஜெபிக்கவும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு வருகிறது இந்த தந்தை டிஜியினுடைய ஒருங்கிணைப்பு ஜபக்குழு அவர்கள். ஆகவே அதன் சார்பாக நாம் இந்த நேரத்திலே தொடர்ந்து அவருக்காக வேண்டவும், ஒவ்வொரு இடங்களிலே கூடுகைப்படுகின்ற போது பற்றாளர்கள் அவரை சார்ந்த பாடல்களையும் அதிசயமான ராகங்களிலே அற்புதமான இசையோடு இங்கே பாடி பதிவு செய்கின்றார்கள், தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் பகிர்கிறேன். அன்பார்ந்த தந்தை டம்மியினுடைய நம்பிக்கை பற்றாளர்களை, இதற்கு முன் பற்றாளர்களே என்று அழைத்துக் கொண்டிருந்த நிலையில் இப்போது புது வித்தியாக நம்பிக்கையின் பற்றாளர்களே, அவருடைய ஓப் என்ற ஒரு செயலில் நமக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கிறது. அவர் இறை ஊழியர் நிலைக்கு உயர்த்தப்படவும் இந்த கல்வியினுடைய தாக்கத்தில் பற்றாளர்கள் கல்வியை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஒரு பெரிய ஒரு வேண்டுதலை அவர் செய்கின்றார். அவர் அப்படி அன்னாள் பள்ளி என்று வைத்திருக்கின்ற போது கூட நம் தாய் கன்னிமரியம்மாள் ஆண்டவராக இயேசுவிடம் நேரம் வரவில்லை என்றாலும் தன் தாய் சொன்னதனால் அந்த புதுமையை ஏற்படுத்தினார். ஆனால் கவான் டஃபி அவர்கள் அதற்கு மேலே சென்று புனித அன்னாள் தாத்தா பாட்டியிடம் அன்பு வைத்தவரால் அதே பள்ளியை நிறுவி நல்ல ஆலோசனை மாதாவா என்று வேண்டி அன்னாள் வழியாக அன்னை மரியாளிடம் வேண்டி எல்லா நிகழ்வும் நடத்தப்பட வேண்டும் என்பதை
எப்படி அவர் அன்னாள் என்பதை பள்ளியை ஆரம்பித்ததற்கு ஒரு வரலாறு உண்டு. ஆக இந்த நிலையில் இந்த ஒரு பயணித்த நம் மகான் மாமேதை பற்றாளர் பரோகர அன்பாளர் அவருக்காக இந்த தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் ஒன்று இணைய வேண்டும் அவருடைய ஜபத்திலே என்பதற்குத்தான் இந்த வெப்சைட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அன்பு பற்றாளர்களே, நீங்கள் அனைவரும் இந்த தந்தையோடு இணைந்து அவரவர்கள் இடத்திலேயும் இந்த கூடுகளே இருக்கின்ற போது இணைத்துக் கொண்டும் உங்களுடைய பரோகர அன்பை இதில் வெளிப்படுத்துங்கள். அன்புடன் இந்த டிஜிடி படிக்குழுவின் சார்பாக ஜபக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு தந்தைக்காக நாம் தொடர்ந்து பற்றாளராக இணைவோம் என்பதை அன்புடன் விரும்பி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.